அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் 32 சரிங்களா. 32வது பேஜில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களாம்மா. இப்போ நம்ம இன்றைக்கி அடுத்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. சட்டங்கள் சொல்லித்தரேன். அடுத்ததான் அடுத்த ஆயத்து சொல்லித்தரேம்மா சரிங்களா. இன்னல்லதீன நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நம்ம நூன் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது இன்னல்லதீன கஃபரு வ மாத்து வஹும் குஃபாருன். இந்த இடத்துல தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கு. அடுத்துதான் அலிஃப் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம இங்கே என்னம்மா செய்யணும்? மாஷா அல்லா, வெரி குட். குஃபாருன் அப்படின்னு சொல்லிட்டு தன்மீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் சரிங்களா. உலாஇக லாமுக்கு மேலே கடா ஜபர் ப்ளஸ் பெரிய மத்திய இருக்கனால இதை ஒரு 5லேருந்து 6 அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஓதலாம். அலிஹிம் மீமே சக்கின் வந்திருக்காமா. அடுத்ததாக லாம் வந்திருக்கு. இங்கே நம்ம இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். லஅனத்துல்லாஹி அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் வந்தனால அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். வல் மலாஇகதி லாமுக்கு மேலே கடா ஜபர் ப்ளஸ் பெரிய மத்தி இருக்கிறனால இதை ஒரு 5லேருந்து 6 அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஓதலாம். வன்னசி அஜ்மஈன் வன்னசி நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நூனில் அழுத்தி உச்சரிக்கணும். அஜ்மஈன் அப்படிங்கும்போது ஜீமுக்கு மேலே சுக்குன்னு இருக்கனால ஜீம் நம்ம கலக்கலாக செஞ்சு ஓதணும். அஜ்மஈன் ஐன் நூனுக்கு மேலே ஜபர் இருக்காமா. அப்போ இது என்ன செய்யணும்? ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அடுத்ததான் ஹாலிதீன ஃபீஹா இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாமா. இங்கே குட்டியாக ஒரு ஜீம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஜீம் இருந்தால் நிப்பாட்டிக்கலாம். லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன். லா யுஹஃபஃபு அன்ஹும் இங்கே நூனே சக்கின் நம்ம வெளிப்படுத்தி உச்சரிக்கணுமா. ஏன்னா ஹ இல்ஹாருடைய எழுத்து. இங்கே இல்ஹாரு சட்டம் வருது. அஸாபு வலாஹும் இங்கே நமக்கு இல்ஹாரு சபவி சட்டம். யுன்ஸரூன் நூனே சக்கின்கிறதா வா வந்திருக்காமா. இங்கே நம்ம எஹ்ஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். நூனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போது யுன்ஸரூன் அப்படின்னு நம்ம இதில் நிப்பாட்டிக்கணும் சரிங்களாம்மா. இப்போ அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. இலாஹுக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு மீமே சக்கின் வந்திருக்கு. அடுத்ததான் அலிஃப் வந்திருக்காமா. அலிஃப் இல்ஹாரி சபவி சட்டம் சரிங்களா. இங்கே மீமே சக்கின் வந்திருக்கு, இங்கே அலிஃப் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். இலாஹு வாஹித் இங்கே பாருங்கள் தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் வாவ் வந்திருக்கு. வாவ் இதகம் பெல்குன்னாவோட எழுத்து. அப்போது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாவும் செஞ்சு ஓதணும் சரிங்களாம்மா. அப்போது இலாஹு அப்படின்னு ஓதணும். அடுத்ததான் இந்த ஆயத்துக்கு நிப்பாட்டக்கூடிய ஜீம் வந்திருக்கு சரிங்களா. இடையில ஜீம் வந்திருக்கு. நம்ம இதில் நிப்பாட்டலாம், வக்கஃபு செய்யலாம். நம்ம வக்கஃபு செய்யும் போது என்ன செய்யணும்? வக்கஃபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது இங்கே நமக்கு
தாலுக்கு மேலே தன்வீனுடைய குறியீடு இருக்குது. தன்வீனுடைய குறியீடான தோ பேஷ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல தோ பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போது வாஹிதுன் அப்படிங்கிறத வாஹித் அப்படின்னு நிப்பாட்டணும். தாலை வந்து நம்ம என்ன செய்யணும், சுக்குன்னு வச்சனால அசைச்சு நம்ம நிப்பாட்டணும். ஏன்னா இங்கே கழுக்கலா சட்டம் வரும். தாலுக்கு மேலே சுக்குன்னு வச்சா நம்ம என்னமா செய்யணும், கழுக்கலா செய்யணும். சரிங்களா? அடுத்ததான் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். லா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும், லாமுக்கு மேலே சின்ன மத்து வச்சுருக்காங்களா, அப்போ நம்ம இதை ஒரு 3 அலிஃபுக்கு நீட்டிட்டு இலாஹ லாமுக்கு மேலே கடா ஜபர் இருக்கிறனால இலா அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களாம்மா? அதாவது அரபிக்கில் குர்ஆனுடைய ஆயத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எழுத்துக்களை கூட்டவும் கூடாது, அதே சமயத்தில் எழுத்துக்களை குறைக்கவும் கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நம்ம என்ன செய்கிறோம், மீமுக்கு மேலே சுக்குன்னு பேஷ் இருந்துச்சுனாக்கா அந்த பேஷை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டலாம். அது வந்து சட்டம். ஆனால் நம்ம இடையில ஓதிக்கிட்டு இருக்கிறப்ப இடைப்பட்ட இடங்களில் நம்ம வந்து ஓதிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து சஹாபி அப்படி இருக்கா, அப்போ நம்ம சஹாபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல சுக்குன்னு வச்சுட்டு ஓதிட்டு போகக்கூடாது. அதே நம்ம இதில் வக்குஃபு செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம இதில் வக்குஃபு செய்யும் போது சஹாப் அப்படின்னு நம்ம நிப்பாட்டிட்டு திருப்பி ஓதும் போது வசஹாபில் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், ஓதணும். சரிங்களாம்மா? அந்த இடத்துல சுக்குன்னு வைக்கக்கூடாது. அதாவது எந்த இடத்துலையுமே தேவையில்லாத இடங்களில் சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஓதக்கூடாது. அதே மாதிரி வந்து ஜபருக்கு ஜேர் வைக்கக்கூடாது, ஜேருக்கு பேஷ் வைக்கக்கூடாது, ஹரக்கத்துகளை மாற்றக்கூடாது. இது எல்லாமே லிகனே ஜலியாகிருமா? சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. சவுண்டு இறைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கா? ஓகேங்களாம்மா? இப்போ நம்ம வந்து எங்கே பார்த்துட்டு இருந்தோம், இங்கே பார்த்துட்டு இருந்தோமா, வாஹிது நிப்பாட்டிட்டோம், லா 3 அலிஃபுக்கு நீட்டணும், இலா இலாங்கும் போது கடா ஜபர் இருக்குது. அப்போ இந்த நம்ம வந்து இலஹ அப்படின்னு சொல்லக்கூடாது, இலாஹ அப்படி தான் சொல்லணும். அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவர் இந்த ராக்கு மேலே சத்து இருக்காமா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது ஹுவர் ரஹ்மான் ராக்கு மேலே சத்து இருக்குது, அலிஃபுக்கு லாமுக்கும் எந்த ஹரக்கத்துமே இல்லை, வாவுக்கு மேலே தான் ஜபர் வச்சுருக்காங்க. அந்த வாவை கொண்டு வந்து ரால ஜாயின் பண்ண அப்போது ஹு வ இர் ஹுவர் அப்படின்னு சொல்லிட்டு வாவை கொண்டு வந்து ரால ஜாயின் பண்ணி ரஹ்மானுர் ரஹீம் அப்படின்னு நம்ம இந்த ஆயத்தை முடிவு செய்யணும். சரிங்களா? அதாவது முடிக்கணும். இப்போ பாருங்கள், ரஹீமில் மீமுக்கு மேலே பேஷ் வச்சுருக்காங்களா, பேஷை நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம சுக்குன்னு வைக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆயத்தினுடைய முடிவு. ஆயத்தினுடைய முடிவில் வக்ஃபு சட்டத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, கவனிச்சுக்கோங்க. ஜபரு ஜேரு பேஷு. ஓகேங்களாம்மா? அடுத்ததா தோ ஜேரு தோ பேஷு, கடா ஜேரு உல்டா பேஷு. இந்த 7 குறியீடுகள் வந்து ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த குறியீடுகளை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். சரிங்களா? இதுதான் சட்டம். அதே மாதிரி தோ ஜபரு பார்த்தீங்களா, இதுதான் தோ ஜபரு. தோ ஜபரோ இல்லை கடா ஜபர் இதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் கடா ஜபரு. இந்த 2 குறியீடுகள் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் இன்ஷால்லா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களாம்மா? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், நம்ம வக்ஃபு சட்டம் வீடியோ போட்டிருக்கோம்ல, அதை பாருங்கள், நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா. சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம இன்றைக்கி பேஜ் நம்பர் 33 இந்த ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷால்லா நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ஆயத்துக்களை சொல்லித்தரேன். நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஆன்லைனில் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி சொன்னனால
அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஜஸாக்கெல்லாம் சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மக்கிட்ட சொல்லாக்கட்டினா இத்தனை பேர் நம்மக்கிட்ட பயனடைவாங்கங்கிறது நினச்சிக்கிட்டே பார்க்க முடியாத ஒரு விஷயம். மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக ஆன்லைனில் கிளாஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ 8th பேட்ச்க்கான அட்மிஷன் முடிய போகுது. ஏன்னா இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆக போகுது இல்லைம்மா, மே மாதம் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு நீங்களும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கலாமா, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஃபீஸ் உண்டும், ஃபீஸ் இல்லாமல் கிடையாது, கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். 2 மாத கோர்ஸ் தான், 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தஜ்வீது முறைப்படி குர்ஆன் எப்படி ஓதணும்னு சொல்லி கொடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹுடைய கிருபை கொண்டு உங்களுக்கு வந்து நல்லபடியாக குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருவோம். ஆண்களுக்கு கிடையாதுமா, ஆண்கள் யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு வந்து ஒரு 10 வயசு ஒரு 13 வயசு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான், சின்ன பசங்களுக்கு மட்டும் எடுக்கிறோம். சரிங்களா, சின்ன பசங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க எல்லாருமே. 2 மாத கோர்ஸ் தான், மே ஜூன் 2 மாதத்தில் கம்ப்ளீட் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா புகழும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.